எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. இந்த இன்டர்வியூ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை பேச. 26 உயிர் போன அப்புறமா அந்த இடத்துக்கு ஹோம் மினிஸ்டர் 1 மணி நேரத்தில் இருக்காரு. உலகத்தில் எங்கேயாவது சொல்லுங்க சார், நீங்க பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் ஏன் போலீஸ் பீகாருக்குள்ள சார் போனாரு. த்ரெட் இருக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், ஒரு மானிட்டரிங்ல வச்சிருக்கணும்ன்றது. கோயம்புத்தூர்ல தொடர்ந்து பாம் பிளாஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இங்கே யோசிக்கும் போது அங்க எவ்வளவு யோசிக்கும். நம்ம மனநிலை தெளிவா இருக்கு. பாகிஸ்தான்காரனை அடிக்குது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்தும் 2 விதமான கருத்துக்கள் அப்படின்றது இருக்கு. தெளிவா சொல்லணும். காமனாவே பேசுறாங்க. யார்கிட்ட? நான் சீமான் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லுவேன், நீங்க இல்ல சிஎம் சொல்லியிருக்காரான்னு கேட்பீங்க. பட் அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க இல்லையா சார்? சீமான் காஷ்மீர் போயிருக்காரு. காஷ்மீர் போயிருந்தா தான் பேசுவோம். ஆமா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காம இங்க உட்காந்து எப்படி பேசுவீங்க? என்ன நடக்குது? மைக்கு நீங்க நீட்டிட்டீங்கன்னா ஏதாவது பேசுவேன், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியும். இட்ஸ் a clash between two countries. Please understand. பாகிஸ்தானை கன்சிடர் பண்றாங்கன்னா நம்ம மக்கள் பாதிப்பாங்கன்ட்டு. அவனுக்கு இல்லாத போது உனக்கு என்ன அக்கறை? இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், போடுங்க சார். பாகிஸ்தான் தான் சார் பண்ணாங்க சார். இட்ஸ் a sponsored attack by பாகிஸ்தான். பொதுமக்கள் மேல கை வைக்கிறது தப்பு இல்லை. இது எவ்வளவு பெரிய தவறு? இது ஏத்துக்க முடியுமா? என்னால ஏத்துக்க முடியல. ஐ டோன்ட் வித்ஸ்டாண்டே பண்ண முடியாது சார். 5 days கூட வித்ஸ்டாண்ட் பண்ண. இன்னைக்கு எனக்கு சொன்னாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு 5000 சர்வரை தூக்குவேன் என்கிட்ட டீம். நான் பண்ணியிருக்கேன் 5000 சர்வர்ஸ். இன்னைக்கு சொன்னாங்கன்னா நான் சொல்றேன், அவன் ஊர் பிரதமர்ல இருந்து அத்தனை பேருமே தீவிரவாத சக்திகள். நான் சொல்றேன், அவனுடைய மனம் என்ன அப்படி இருக்கு. பாகிஸ்தான் இஸ் டேஞ்சர் டு த வேர்ல்ட், டேஞ்சர் டு த ஹியூமனிட்டி. டெரரிஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கண்ட்ரி மாதிரி இல்ல ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. முதல்ல அது குறித்து உங்களுடைய பார்வை. இது ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயங்க. அதாவது இறந்தவர்கள் இராணுவ வீரர்களும் கிடையாது, பெரிய தலைவர்களும் கிடையாது, அரசியல் தலைவர்களும் கிடையாது, ஒரு ஜேர்னலிஸ்டோ சோஷியல் ஆக்டிவிஸ்டோ கூட கிடையாது. சாதாரண மக்கள், அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு சாதாரணமாக தான் குடும்பம், தன் வாழ்க்கை, தன் குழந்தைங்க அப்படி இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணி, அதுவும் சொல்லணும்னா மத ரீதியில் டார்கெட் பண்ணி, அவங்க ஹிந்துவா இல்லை முஸ்லீமா இல்லை கிறிஸ்டியனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த குரானில் இருக்கக்கூடிய அந்த வெர்ஸ் கல்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே நாங்கள் முஸ்லீம்னு சொன்னால் கூட அது பயத்தில் அந்த கல்மா உங்களுக்கு தெரியுமா, அது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு சொல்லலைன்னா ஷூட் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் டு த ஹெட். அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரம்னா, அந்த மனிதருடைய மனைவி குழந்தைங்கள் முன்னாடி துடிக்க பண்ணுறாங்க. இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த இன்சிடெண்ட்டை நடக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் சகோதரர், அங்கே அந்த குதிரை இது பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் அதை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுலேருந்து நம்ம ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணலாம். இந்தியன் முஸ்லீம்ஸ் ஆர் டிஃபரெண்ட், தே ஆர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் எ ஃபைட் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. அண்ட் ஐ ஆம் ஷுர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அவருடைய சுற்றுப்பயணத்தை சவுதியில் இருந்தார், உடனே இந்தியா வந்துட்டார். அந்த நடந்த ஒரு 2 மணி நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு அட்டாக்ன்றது கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏறக்குறைய 1 வாரத்துக்கு மேலே கடந்துருச்சு. இந்த சமயத்தில் நிறைய நடவடிக்கைகள் குறித்து பேசியிருந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணியிருக்காங்க, பார்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரேடை நிப்பாட்டியிருக்காங்க, ஏர் ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் செலிபிரிட்டிஸ், எஸ், பாகிஸ்தான் செலிபிரிட்டிஸ் அவங்களோடதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அவரே சொல்றாரு, பிரதமர் அமர் பிரசாத் ரெட்டி, எஸ், என்னுடைய எதிர்பார்ப்பே ஒன்று இருக்கு, இதெல்லாம் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு ஒரு வாரமா தூக்கம் இல்லை. இல்ல ஆனா இந்தியர்களுடைய இது எல்லாமே ரத்தம் நம்ம கொதிக்குதுன்னு வந்து பிரதமரும் பேசுறாரு. ஆனா அதுக்கான நடவடிக்கை என்னென்ன? எதெல்லாம் உடனடியா செய்ய முடியுமோ அது உடனடியா செய்யறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும் இது பத்தும் நினைக்கிறீங்களா? 26 உயிர். நான் திருப்பி சொல்றேன், சாதாரண மக்கள், இது நீங்க வந்து ஒரு சோல்ஜர்ஸ்னா கூட வந்து அவங்க நாட்டுக்காக போராடக்கூடியவங்க, அதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. நீங்க வந்து அவங்கள அட்டாக் பண்றீங்க, அவங்க திருப்பி ஆர்மி அவங்கள அட்டாக் பண்ணும். பட் இவங்க ஆயுதமே இல்லாத ஒரு சாதாரண மனிதர்கள், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சண்டைனா கூட என்னன்னு தெரியாது, சந்தோஷமா வந்து ஊருக்கு போயிருக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், நீங்க தமிழ்நாடா, கர்நாடகாவா, கேரளாவா, புதுச்சேரியா, மகாராஷ்டிராவா, குஜராத்தான்னு கேட்கல. தமிழனா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடாவா, குஜராத்தியா, மராத்தியான்னு கேட்கல. நீங்க என்ன மொழி பேசுவீங்கன்னு கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஒண்ணு ஹிந்துவா, ஹிந்துவனா கொல்லணும். இதை ஏத்துக்க முடியலன்னு, இது எப்படி ஏத்துக்க முடியாது? ஸோ எனக்கு என்ன மிக சந்தோஷமா இருக்குன்னா, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில பிரிவினைவாதம் பேசக்கூடிய பல பேர் கூட இதுல வந்து ஒற்றுமையா வந்து இந்தியாவோட நிக்கிறாங்க, பிரதமர் நரேந்திர மோடியோட நிக்கிறாங்க. அதான் பிரிவினைவாதம் பேசக்கூடிய நிறைய இஸ்லாமிய அமைப்புகளை கூட இந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க. பாகிஸ்தான் நம்முடைய எனிமின்றதுல. ஹைதராபாத்ல காங்கிரஸுக்கு சேர்ந்த ரேவந்த் ரெட்டியும் பிரதமருக்காக பேசியிருக்காரு, நான் உங்களோட துணை நிற்கிறோம். ராகுல் காந்தியும் நாங்கள் உங்களோட துணை நிற்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டில் இட்ஸ் எ கிரீன் கார்டு, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிடியேட்டாக என்னென்னலாம் பண்ண முடியும்? எம்பசியை காலி பண்ண முடியும், அது இது இந்த விசாஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியும் இமிடியேட். இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம ஸ்டேட் இதுக்கே போயிடலாம். பட் இது கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மிக தெளிவாக இருக்கிறார். அவருடைய ஆக்ரோஷத்தை நான் பார்த்தேன். இது போன்ற ஒரு ஆக்ரோஷம் நான் இது வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்கல. உறுதியா நடக்கும். எஸ். இதை ஒட்டி பேசும்போது நிறைய விஷயங்கள் இந்த பக்கமும் பேசுறாங்க. பாதுகாப்பு குறைபாடு, உளவு ஏஜென்சிஸ் வந்து இதுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதை வந்து ப்ராப்பரா அவங்க வந்து மானிட்டர் பண்ணியிருந்தா இப்படியான ஒரு அட்டாக் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு கருத்து. இதுக்கான இன்புட் எங்க கிட்ட கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பத்தி பேசுறதுக்கோ, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க எப்படி வந்து ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது அமர் பிரசாத் ரெட்டிக்கு டெக்னிக்கலா தெரியும். நான் சைபர் செக்யூரிட்டில இருந்திருக்கேன், நான் நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன் ரிட்டர்ன் என்கிட்ட இருக்கு, என்ன அவங்க அப்ரிஷியேட் பண்ணது, நான் அவங்களோட ஒர்க் பண்ணது, இந்தியன் ஆர்மியோடைய மெடல் கூட இருக்குங்க. ஸோ எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட அதை நான் வந்து ஷேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன், இல்ல இருந்தாலும் ஒரு உயிர் போனாலுமே தவறு தான். அதுல 26 உயிர் போயிருக்கு. அது அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பா எடுத்துக்கணும். கண்டிப்பா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுனால தான் உடனடியாக வந்து இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஆனா இது தவறு மத்திய அரசாங்கத்தை தான், மாநில அரசாங்கத்தை தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா நான் சொல்றதுங்க? இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, உள்ளேயே இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட்ல நடந்திருக்கு. டக்குன்னு வந்து இன்னைக்கு நேரம் உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு பண்ணல. அவங்க அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு வெளியூர் போய் ட்ரெயின் ஆகிட்டு திருப்பி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, அங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக்லி ஃபார்ம்டு கவர்மெண்ட் இருக்கு, நீங்க அதை மறந்துடக்கூடாது. அது ஒன்றும் பிரசிடென்ட் ரூல்லையோ கவர்னர் ஆட்சி பண்ணலாங்க. அங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா சிஎம் வந்து இருக்கிறாங்க, அங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம்டு கவர்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய இன்வைட்ல தான் சில இதெல்லாம் வர முடியும். அது இந்தியாவோட அங்கம். இப்ப அங்க ஆமாமா. பட் நீங்க இப்ப சிஎம் லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கா ஸ்டேட்ல? இருக்குல்ல, கரெக்டா? இப்போ நான் சிஆர்பிஎஃப் எல்லா இடத்துக்கும் அனுப்ப முடியுமா? சிஎம் ஒத்துப்பாரா? சொல்லுங்க சார். இந்தியன் ஆர்மியை நான் இஷ்டத்துக்கு நான் எல்லா இடத்துக்கும் அனுப்ப முடியுமா? ஸோ அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ரெண்டாவது வந்து அந்த இடம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. எது அந்த பல்காம்ன்ற அந்த இடம் வந்து அது இப்போ வந்து டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணக்கூடியது. அமர்நாத் யாத்திரை வரும்போது ஜூன் ஜூலையில் ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கும் சொல்லாமல் பண்ணியிருக்காங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மிஸ்டேக் இது. பட் யாருடைய மிஸ்டேக் இருந்தாலும் மிஸ்டேக் தானே. சார் அந்த பாயிண்ட் ஓகே சார். டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கும்போது இது வந்து மானிட்டர் பண்ணியிருக்கணும்ல. இந்தியாவோட ஒரு பகுதி. ஏற்கனவே இந்த 370 பத்தி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் இந்த கம்பேரிசனோட பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஒரு இடமா அது. ஏன்னா இங்க நம்ம ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது யோசிக்கவே மாட்டோம் அப்படியெல்லாம். பட் அங்க ஒரு த்ரெட் இருக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், ஒரு மானிட்டரிங்ல வச்சிருக்கணும். ஏன் யோசிக்கிறோம், ஏன் யோசிக்க மாட்டீங்க? கோயம்புத்தூர்ல தொடர்ந்து பாம் பிளாஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இங்கேயே யோசிக்கும் போது அங்க எவ்வளவு யோசிக்கணும் தான். யார் இல்லைன்னு சொன்னா? இப்ப நீங்க ஒரு விஷயம் இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம பிளேம் கேம் நம்ம விளையாடக்கூடாது. இதுல
இப்போ சசி தரூர் அவர்கள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் பர்சன், யுனைடெட் நேஷனில் கூட டெப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவர், காங்கிரஸ் லீடர். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டுமே 100% ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆன் எனிமீஸை வைக்க முடியாது. எந்த சோர்ஸ்லேருந்து வருவாங்கன்னு தெரியாது. உள்ளே இருக்கிறவனே வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் நான் இன்னும் சொல்கிறேன், சில சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய சில அந்த இடங்களையே கூட பயன்படுத்துகிறாங்க. ஒரு சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய, இப்போ சொல்கிறேன்னா, ஒரு கோயில் உள்ள ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குதுன்னா அந்த கோயில் உள்ளேயே சில பிளான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கோயிலை ஆண்டவன் கும்பிட போகிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஸ்கெட்ச் போட்டு அதான் இட்ஸ் எ ரைட் டைம். எப்படி வந்து தமிழ்நாடு இந்து கோயில்கள் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கோ அது மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரணும். எல்லாமே சப்போஸ் டு பி மானிட்டர்டு. அதனால் இல்லைன்னு சொல்ல. ரெண்டாவது, யூஎஸ் எடுத்துக்குங்க. அவ்வளோ பெரிய உலகத்திலே மிக செல்வாக்கு சூப்பர் பவர் நேஷன், இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்னும் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆர்மி பவர் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ட்வின் டவர்ஸ் வாஸ் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? ஆஸ்திரேலியா எடுத்துக்குங்க, ஏன் இங்கிலாந்து எடுத்துக்குங்க, யூகே எடுத்துக்குங்க, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. ஸோ இட்ஸ் டெரரிசம் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இட்ஸ் நாட் எ வார். வார்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணுறது. பாகிஸ்தான்காரன் ஒரு குண்டு போடுவோம், நம்ம ஒரு குண்டு போடுவோம், இதை அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறோம், நீயா நானா பார்த்துக்கலான்ட்டு. பட் இதே பாகிஸ்தான் வந்து ஸ்பான்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கோழைத்தனமான ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நீங்கள் திருப்பி சொல்கிறதுனால இதில் வந்து சரி செஞ்சுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது. we need to work on it and we need to give it back. இல்ல எந்த நேரத்துல கேட்கணும் சார்? ஏன்னா இதை தான் அவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு, இவ்வளவு உயிர் போயிருக்கு, அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு அமித்ஷா அவர்கள் பதவி விலகணுன்ற டிமாண்ட் யார் சொல்றாங்க? திருமாவளவன். லெட்டர் பேட் கட்சி எல்லாம் பேசக்கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. திருமாவளவன் யாரு? லெட்டர் பேட் கட்சி. அவரெல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் பேசவே கூடாது சப்ஜெக்ட். கார்கே பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு சிஎம் பேசியிருக்காங்களா? எங்களை எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்களா? காங்கிரஸ் ரூல் பண்ற ஸ்டேட்ல சிஎம் பேசியிருக்காங்களா? அவ்வளவு இதுக்கு நம்மளுடைய ஸ்டேட் சிஎம் பேசியிருக்காரு அந்த மாதிரி? இல்ல இப்போ அவர் கேட்க கூடாது அப்படின்றீங்களா? கேட்கவே கூடாது. ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணி இவர் ஹோம் மினிஸ்டரா இருப்பாராமா? நாடு நாசமா போறதுக்கா? நீங்க சொல்லுங்க சார், நான் ஒன்றும் தப்பா சொல்ல. திஸ் இஸ் நாட் எ டைம் டு பிளே. இந்த பிளேம் கேமே பண்ணக்கூடாதுன்ற நான். இப்போ நீங்க வந்து யுனைடெட் நேஷன்ல முன்னாள் ஜனாதிபதி, முன்னாடி பிரசிடென்ட் இருக்கும் பொழுது கேம்பெயின் நடத்துற ட்ரம்ப், அவர் மேல அட்டாக் வருது. யாரை நீங்க பிளேம் பண்ண போறீங்க? அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் ஆஃபீஸரை தான் நீங்க வந்து இது பண்ணணுமே தவிர நீங்க உடனடியா வந்து நீங்க வந்து ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுவீங்களா? ஏங்க, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து 20-26 உயிர் போன அப்புறமா அந்த இடத்துக்கு ஹோம் மினிஸ்டர் 1 மணி நேரத்தில் இருக்காருன்ட்டு உலகத்தில் எங்கேயாவது சொல்லுங்க சார், நீங்க பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் ஹை த்ரெட் சார் அந்த இடத்துல. பிரைம் மினிஸ்டர் ஏன் போகல சார்? என்ன ஹோம் மினிஸ்டர் போயிருக்காரு இல்லைங்க? பிரைம் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டி இருக்குல்ல, கேபினெட் கமிட்டி மீட்டிங் ஃபார்ம் பண்ணணும், டிஃபென்ஸ் கமிட்டி மீட்டிங் ஃபார்ம் பண்ணணும், ஆல் பார்ட்டி மீட்டிங் ஃபார்ம் பண்ணணும். நீங்க இருக்குல்ல சார் போனாரு. சார் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. இஸ் எ மோஸ்ட் செக்யூர்டு ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதமர். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரிலாம் போக முடியாது. இப்போ நான் கேட்குறேன், கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் போனாரா? சிலிண்டர் பிளாஸ்ட்னு தான் சார் வடை சுட்டாங்க இவங்க. சார் நான் இப்போ எந்த பிளேம் கேம்னு விளையாடுறதுக்கு இல்லை சார். இப்போ நம்ம மனநிலை தெளிவா இருக்கு சார். பாகிஸ்தான்காரனை அடிக்கணும் சார். ஓகே சார். இல்ல நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அங்க இதுல நீங்க இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீங்க அரசியல் பேசணும்னு நினைச்சா நான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த இன்டர்வியூ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை பேசுறதுக்கு. ஏன்னா திருமாவளவன் இன்னைக்கு எந்த கட்சி அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அங்கே இருப்பாப்புல. இதுதான் அவருடைய கணக்கு. அவரெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்தும் 2 விதமான கருத்துக்கள் அப்படின்றது இருக்கு சார். யாருகிட்ட இருந்து இருக்குன்னு எனக்கு நீங்க தெளிவா சொல்லணும். இல்ல காமனாவே பேசுறாங்க. யாருகிட்ட? காமனா யாரு? இல்ல இப்போ நான் சீமான் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லுவேன், நீங்க இல்ல சிஎம் சொல்லியிருக்காரான்னு கேட்பீங்க. பட் அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க இல்லையா சார்? அங்க இருக்கிற அப்பாவி மக்களை ஏன் வந்து சஃபர் பண்ண பாக்குறீங்கன்றதுதான் கிளைம். சீமான் காஷ்மீர் போயிருக்காரு. காஷ்மீர் போயிருந்தா தான் பேசணும். ஆமா, போய் பார்க்கணும். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காம இங்க உட்காந்து எப்படி பேசுவீங்க? என்ன நடக்குது சார் போய் பாருங்க. இங்க மீடியாக்காரங்களுக்கு என்ன ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிட்டு வாங்களேன்.
இல்ல சார், பேசிக்கா ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்ன என்னன்னா, பேசிக்? இல்ல இந்தியா மேல அட்டாக் சீமான் நடந்திருக்கு, அவர்களுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கணும். சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயம், மைக்கை நீங்க நீட்டிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று பேசுவார். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. நான் கேட்கிறேன், எலெக்டட் கவர்மெண்ட், எலெக்டட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் யாராவது இது வரைக்கும் ஏதாவது பேசி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தெரியும் இதனுடைய இஷ்யூ என்னன்னு தெரியும், இதுல எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தெரியும். சார், இட்ஸ் a clash between two countries, please understand. கரெக்ட் சார். அதுக்கே அந்த காமன் பப்ளிக் ஏன் சஃபர் பண்றீங்கன்றதை தான் கேக்குறாங்க. சரி, இந்த ஆங்கிள் எந்த பப்ளிக்? பாகிஸ்தான் பப்ளிக். யார் போய் பாகிஸ்தான்ல போய் இருக்க சொல்லுங்க சீமான. ரைட். பாகிஸ்தான் சொல்றாங்க சிந்து நதி நீர் வந்து எங்களுக்கானது, இதுல நீங்க வந்து விளையாண்டீங்க அப்படின்னா ரத்த ஆறு ஓடும். கிழிச்சானுங்க. யாரோட ரத்த ஆறு ஓடும்? இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், போடுங்க அப்படியே. அப்படியே போடுங்க. இந்தியாவில் நீங்க வந்து யூ கேன் நாட் டூ எனிதிங். ஒரு என்ன கோழைத்தனமான வேலையை பண்ணிட்டு பெரிய வீராப்பா பேசுறதா இது? அணு ஆயுதம்லாம் வச்சிருக்கோம். அந்த ஆள் பேசினாலும் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டார் தெரியுமா? பேசுற அந்த மினிஸ்டர் பேசின 1 மணி நேரத்தில் அந்த ஆள் குடும்பத்தை பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்ல இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டாரு. ஏன்? உனதான் அவ்வளோ பெரிய ஆளாச்சு. நீ ஹிந்துன்னு சொல்லி கேட்டு கொண்டு இருக்க 100 கோடி ஹிந்துக்களுடைய, யூ டோன்ட் நோ வாட் இஸ் த அக்ரெஷன் இட்ஸ் கோயிங் ஆன் இன்சைட். பார்ட்டி பவரு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்களேன், எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்களாம் ஹிந்துத்துவாக்காக பாலிடிக்ஸ்க்கு வந்தவங்க, கொள்கைக்காக பாலிடிக்ஸ்க்கு வந்தவங்க. ராமகோபாலஞ்சியாலாம் அமர் கொண்டு வரப்பட்டிருக்கேன். எனக்கு ராமகோபாலஞ்சி தான் தெரியும் ஃபர்ஸ்ட், எனக்கு மற்ற யாருமே தெரியாது. எனக்கு இந்த இயக்கத்திலேயே எனக்கு வேற யாருமே தெரியாது சார். ராமகோபாலஞ்சி என்னை வந்து இளங்கோவஞ்சி கொண்டு போறாரு, இந்து முன்னணியோட இளங்கோவஞ்சி கொண்டு போறாரு, ராமகோபாலஞ்சி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அங்கேருந்து தான் என் லைஃப் இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஹிந்துத்துவாக்காக தான் நாங்கள் பாலிடிக்ஸ் வந்திருக்கோம். நீங்கள் ஹிந்துன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சே ஆகும். இது யாரா வேணாலும் இருக்கட்டும். எஸ், திஸ் கவர்மெண்ட் வில் டூ தட். நான் சொல்றேன்ல, இதுல வந்து நீங்க மக்களை பாதிக்கிறாங்க, அவனுங்க பாதிக்கிறாங்க, இவனுங்க பாதிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. அது கன்சிடர் அதெல்லாம் பண்ண முடியாது. பாகிஸ்தான் கன்சிடர் பண்றான்னா நம்ம மக்கள் பாதிப்பாங்கன்ட்டு, அவனுக்கு இல்லாத போது உனக்கு என்ன அக்கறை? வெண்ண சும்மா உட்காந்துக்கிட்டு. முதல்ல வந்து அங்கிருந்த இந்த பேச்சுக்கள் அப்படின்றது லஷ்கர் இ தொய்பாவினுடைய அந்த கிளை அமைப்பு தான் வந்து இது செயல்படுத்தினது அப்படின்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சார், பாகிஸ்தான் தான் சார் பண்ணாங்க. இல்ல அதுக்கப்புறம் அவங்க இல்ல நாங்க அது கிடையாது அப்படின்றது. சார், இட்ஸ் a sponsored attack by பாகிஸ்தான். அதுதான் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் தான் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன் வாட்டர் ட்ரீட்டி நிப்பாட்டணும்? ஏன் பாகா பார்டரை நிப்பாட்டணும்? ஏன் வந்து ஏர் ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும்? ஏன் விசாஸை கேன்சல் பண்ணணும்? பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ் யார் ஒருத்தர் கூட இந்தியாவில் இருக்கக்கூட எல்லாம் கிளம்புங்க வெளியே, கெட் அவுட் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஃபார் ரீசன். ஏன்? அப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று சார், இன்னைக்கு ராவோ இன்டெலிஜென்ஸோ எல்லாமே கிளியராக வந்து இதுதான் சொல்கிறாங்க இல்லையா? இது என்ன நமக்கு தெரியுது இல்லை? எல்லாம் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் பேசுறீங்கல்ல. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு பாகிஸ்தானும் சொல்றாங்க, முடியாது சொல்றாங்க. முடியாது. அவன் சொல்றது நம்ம எதுக்கு சார் கேட்கணும்? தெரியாம கேட்கறேன் சார். மதிப்பு மரியாதை. நீங்க என்ன சாருன்னு கூப்பிட்டா நான் சாருன்னு கூப்பிடுவேன். நீங்க வேற ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு மேல கூப்பிடுவேன். உனக்கு கொடுத்த மரியாதை. நீ ஒரு கொசு. உன்னை இத்தனை நாள் கொல்லாம இருந்ததே பெரிய விஷயம். போனா போட்டுன்னு விட்டு வச்சிருந்தா நீங்க என்னென்ன டிராமா விளையாடுறீங்க? பொதுமக்கள் சார், பொதுமக்கள் மேல கை வைக்கிறது தப்பு இல்லை. இது எவ்வளவு பெரிய தவறு? இது ஏத்துக்க முடியுமா? என்னால ஏத்துக்க முடியல சார். ஐ எம் லைக் திஸ், ஐ வில் பி லைக் திஸ் சார். யாருடைய விருப்பு வெறுப்பு எனக்கு தேவையில்லை. அமர் பிரசாத் ரெட்டினா இதுதான். அமர் பிரசாத் ரெட்டி இந்துத்துவா பாலிடிக்ஸ் தான் வந்தேன். கடைசி வரைக்கும் இதான் என்னுடைய வாழ்க்கை. நீ ஹிந்துன்னு சொல்லி பேரை கேட்டு கொண்டு இருக்க. உனக்கு என்ன கிடைக்கணுமோ உன்னை வந்து பண்ணியே ஆவாரும் பிரதமர் நரேந்திர மோடி. டோன்ட் வரி, கண்டிப்பா பண்ணுவோம். பாகிஸ்தானுடைய ஸ்டாண்டு 2 விதமாகவும் இருக்கு சார். இப்போ நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கோன்றது ஒரு பக்கம் சொல்றாங்க, ஆனா இது நாங்க செய்யல அப்படின்றதையும் சொல்றாங்க. அவங்களும் நாங்க ஒரு பாதுகாப்புக்கு தயார் நிலையில் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பயப்படுறாங்க பாகிஸ்தான். அப்ப நாங்க சிவகாசி பட்டாசு வச்சிருக்கிறோமா? நாங்க எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன? உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். எங்க கிட்ட என்ன இருக்கு? ரஷ்யா கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. இஸ்ரேல் கிட்ட என்ன இருக்கு? பிரான்ஸ் கிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்டே இருக்கு. இல்ல சொல்றேன் சார், இருக்குல்ல. அவங்களாம் நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், அதனால சொல்றேன். உடனே வந்தாங்கல்ல நாங்கள் உங்களோட இருக்கோன்ட்டு. யூஎஸ் கிட்ட என்ன இருக்கு? யாரோ ஒருத்தர் பாகிஸ்தானோட நாங்கள் இருக்கோன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க சார். சைனா வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் பண்ணிக்கங்க, அவங்க பண்ணிக்கிட்டோம், யார் வேண்டாம் சார். இந்தியா சார், இந்தியா, நீ இந்தியனை தொட்டு நீ வந்து இருக்கவே முடியாது சார். நிறைய வாட்டி பிரதமர் நரேந்திர மோடி காட்டியிருக்கிறார்.
இந்த முடி ரொம்ப பலமாக காட்டுவார்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ல தயார் நிலையில் இருக்காங்க சார். ஏன்னா திரும்ப அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஈவன் நிறைய ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு பிரைம் இது ஆஸ் மினிஸ்டர். ஏ பிஜேபி பர்சனா என்னால் வந்து இது சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் ஏ எக்ஸ்பர்ட் இன் சைபர் செக்யூரிட்டி ஹூ ஒர்க்டு வித் இந்தியன் ஆர்மி, ஹூ ஒர்க்டு வித் மெனி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஐ எம் ஸ்டில் இன் கனெக்ஷன் வித் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரேங்க்டு ஆஃபீஸர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ இது பிஜேபி பர்சனாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணிக்காதீங்க. அமர் பிரசாத் ரெட்டியா அண்ட் எக்ஸ்பர்ட் இன் சைபர் செக்யூரிட்டியா இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார்மர் டெப்யூட்டி சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மிஸ் எல்லாருமே என்னோட டச்சில் இருக்கிறாங்க. வேறா இப்போ டெல்லி போகும்போது டெல்லி கூட 3 நாள் போய் அவங்கள தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சார் டு பி வெரி ஃப்ரேங்க், வி ஆர் ப்ரிப்பேர்டு. இப்போ கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் ப்ரிப்பேர்டு தான். இந்தியன் ஆர்மி இஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு. நீங்கள் அப்போ ஆப்போசிட் பாகிஸ்தான் பாருங்கள், ஒரு டேங்க் வந்து லாரியில் ஏற்றி கொண்டு போகிறான், துரு பிடிச்சிருக்கு. இதுதான் அவங்களுடைய சுச்சுவேஷன். ஏன்னா அவன் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடையாது. அவன் எப்படி வாருக்கு வருவாங்க? அவன் எப்படி சண்டை போட முடியும்? Economically, they are in crisis. Financially, they are down. There is no job opportunities. Internal politics. ஒரு சைடு வந்து அந்த பிரிவினவாத சக்திகள் அவங்களே இருக்கிறாங்கல்ல. இன்டர்னல் ஃபைட் நிறைய இருக்கு. கண்ட்ரியை பிரிக்கணுன்றாங்க. ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ் போகும்போது வேற அவங்க எங்கே இது பண்ண முடியும்? ஐ டோன்ட் வித்ஸ்டாண்டே பண்ண முடியாது சார். அவங்களால 5 days கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை வார் வந்ததுன்னா ஒரு 5 days கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் சிம்டம்ஸ் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு வார நோக்கி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது சார். அதுதான். பட் அன்லெஸ் அன்டில் த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம எதையும் டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வார் வருமா வராதா, என்ன பண்ணுவாங்க, என்ன ஆக்ஷன், என்ன எப்படி இருக்கும், அட்டாக் ஸ்ட்ரைக்கா இருக்குமா, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அதை நம்மளால சொல்லவும் முடியாது. கவர்மெண்ட் ஹேஸ் டு டிக்ளேர். அந்த கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றது பிஜேபி பார்ட்டிக்கு தெரியவும் தெரியாது, தெரிவிக்க வேண்டிய. ஏன்னா மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் cannot be shared with everyone, எஸ்பெஷலி பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேரே பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அ மேட்டர் சப்போஸ் டு பி டிஸ்கஸ் டிபேட்டட் ஒன்லி பிட்வீன் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் இந்தியன் ஆர்மி. இந்த ஒரு 10 பேரோட தான் டிஸ்கஷன் இருக்குமே தவிர மற்ற வெளியில் இருக்க மற்ற மினிஸ்டர்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் இருக்குமான்றது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. தெர் இஸ் ப்ரோட்டோகால், அதனால சொல்றேன். இப்போ அதாவது இப்போ இந்த பஹல்காம்கான இந்த பதிலடி அப்படின்றது தீவிரவாதத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு எனக்கு சொன்னாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 5000 சர்வரை தூக்குவேன். என்கிட்ட டீம் இருக்கு, நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் வெரிஃபை பண்ணி பாருங்க. அரசியல் வந்த அப்புறமா என்ன ஆயிடுது, அந்த அரசியலுக்கு வந்த இமேஜே தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களே தவிர அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ பீன் அப்ரிஷியேட்டட் பை தி இஸ்ரோ சேர்மன், இதே அண்ணா யூனிவர்சிட்டியில். இன்னைக்கு நம்ம போனால் பொலிட்டீஷனாக பார்க்குறாங்க. ஆனால் அதே அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ ரிசர்ச் ஸ்கீம்ஸ், எத்தனையோ பண்ணியிருக்கோம். நான் நடத்தின எத்தனை சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ், எவ்வளோ பெரிய கெஸ்டிங்கெலாம் வந்துட்டு எப்போ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. 5000 சர்வர்ஸ் இன்னைக்கு சொன்னாங்கன்னா we will hack. we are ready. நம்ம இந்தியா இன்னைக்கு ரெடி சார். டெக்னாலஜிக்கலி நம்ம எங்கேயோ இருக்கோம் சார். அதனால தான் யூஎஸ்ஏ நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஐஃபோன் கம்பெனி சைனா விட்டு இங்கே வரனா என்ன வரோம், டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து ரொம்ப அப்கிரேடடாக இருக்கும். இன்னைக்கு வேர்ல்டில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு எலான் மாஸ்க் இங்கே தானே வரேன்றாரு. அவர் ஒன்று பாகிஸ்தான் போகிறேன், நான் வந்து சைனா போகிறேன்னு சொல்லி. எலான் மாஸ்க் நான் வந்து டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் தான் வைக்கணுன்றாரு. ஃபீஸிபிலிட்டிஸ் எல்லாம் இந்தியா தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் டெக்னாலஜிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஹேக்கர்ஸோ, நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இதுவோ டெக்னாலஜியோ வேறு எந்த உலகத்துலையும் எங்கேயுமே கிடையாது. நான் சொல்கிறேன், வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹேக்கர்ஸ் எல்லாருமே இந்தியன்ஸ். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம சொல்றோம் பாகிஸ்தான் வந்து ஒரு போர் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா ஒரு 48 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, அதிகபட்சமா 5 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது, இப்படி எல்லாம் பேசுறோம். இந்தியாவோட ஹேண்ட் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்குன்றதும் நமக்கு தெரியும். இந்தியா தான் எந்த ஒரு நிலையிலையும் ஜெயிக்கணுன்றது உட்பட எல்லாருடைய நிலைமை. ஆனா அந்த விஷயத்துல ஒரு ஓவர் கான்பிடென்ட்டாவும் இருக்குமோன்ற இல்ல சார். எதனாலன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்த சமயத்துல Day 1 சொல்லப்பட்டது, வித்தின் 24 hours உக்ரைன் ஒரு நாடு இல்லாம நாங்க செய்வோம். நியூஸ் நடக்கு. பட் அப்போ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான கண்ட்ரிஸ் இருப்பாங்க. உக்ரைனும் பவர்ஃபுல் கண்ட்ரி, ரஷ்யாவும் பவர்ஃபுல் கண்ட்ரி. 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் டிஃபரெண்ட். பட் இங்க பாகிஸ்தான் இஸ் நாட் ஸோ பவர்ஃபுல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பாகிஸ்தானோட இன்டர்னல் சுச்சுவேஷனை நீங்கள் பாருங்க. பாகிஸ்தானில் ஒரு 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 பார்ட் ஆஃப் த கண்ட்ரி பிரிஞ்சு போகணுன்ட்டு இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதுங்களா? அங்கே வந்து பலூச்சிஸ்தான் அந்த தனியாக வந்து அவங்க வந்து போகணும்னு சொல்லி அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்கல்
கிரைசஸ் பாருங்க, நீங்க ஃபினான்ஷியல் கிரைசஸ் பாருங்க, இப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, பெட்ரோலுக்கு காசு இல்லை. அந்த ஊருடைய நிலைமையை நீங்க பாருங்க. இந்த இது இருக்கும்பொழுது அவனுங்க வந்து உள்ள வந்து நம்மள சீன்றானுங்கன்னா இல்ல எப்படி இதை இப்படி விட ஒரு முடியும்? சூழ்நிலையில அவங்க பண்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இதுதான் சார், இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரக்கூடாது, இந்தியாவில் பிரச்சனையை கிளப்பணும். அவங்களுக்கே பிரச்சனை ஃபண்டு சார், ஃபண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு சார். பாகிஸ்தானுக்கு மெயின் ஃபண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு சார். இப்போ என்ன உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை நிப்பாட்டணும். ஸோ அது இந்தியாவுல வந்து நீங்கள் வந்து இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லி நீ கேட்டு இந்துக்களை கொள்றேன்னா ஆப்வியஸ்லி ஹிந்து அக்ரேஷன் அதிகமாகும். ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரணுன்றோம். நான் அதனால தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்தியன் முஸ்லீம்ஸ் ஆர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தே ஆர் வித் அஸ், தே வில் ஃபைட் ஃபார் அவர் கண்ட்ரி பிகாஸ் தே பிலாங் டு அவர் கண்ட்ரி. இதை நினைச்சானுங்க. ஆனால் இவனுங்க எதிர்பார்க்கல. ஓவாசி மாதிரியும் இன்னைக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிஎம், காஷ்மீருடைய சிஎம் என்ன சொல்றாரு, விடக்கூடாது இவனுங்களை 1-2 பார்த்துணுன்ற. பிரிவினவாத பேசினவங்க கூட இன்னைக்கு வந்து என்ன சொல்றானுங்க, பாகிஸ்தானை விடக்கூடாது சார். ஆல் அவுட் போட்டிங்கன்னா என்ன ஆகும் சார்? நம்ம ரூம்ல இருக்கோம் சார், கொசு நிறைய இருக்கு. எது டெங்கு கொசு எது மலேரியா கொசுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? தேடி கொண்டு போய் நீ டெங்கு கொசுவா, நீ மலேரியா கொசுவா, நீ அப்படி போய் நீ டெரரிஸ்டா? ஆல் அவுட் போட்டோன்னே எல்லாம் காலி, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதான் சார் என் ஸ்டாண்டு. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அமர் பிரசாத் ரெட்டி இப்படி தான். என்னை பிடிச்சவங்க என்னை ஃபாலோ பண்ணலாம், பிடிக்காதவங்க தேங்க்யூ. இதுதான் என்னுடைய கருத்து. ஆல் அவுட் போடணும். ஏன்னா இவனுங்களை வந்து தீவிரவாத சக்திகள். நான் சொல்றேன், அவன் ஊர் பிரதமர்ல இருந்து அத்தனை பேருமே தீவிரவாத சக்திகள். நான் சொல்றேன், அவனுடைய மானம் அவங்க என்ன அப்படி இருக்கு. பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் டேஞ்சர் டு த வேர்ல்ட், டேஞ்சர் டு த ஹியூமனிட்டி. தே ஷுட் நாட் சர்வைவ். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபியூச்சருக்கே த்ரெட்டன். உங்க டெரரிஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கண்ட்ரி மாதிரி இல்லை ஆயிடுச்சு. டெரரிஸ்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க கையில் கன்னு கொடுத்து என்ன சார் ப்ராக்டிஸ் பண்றது? நன்றி சார், இவ்வளோ நிறைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏன்னா போயிருக்கிறது இந்தியர்களுடைய உயிர். தீவிரவாதத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் இந்த ஒரு பதிலடி இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நம்ம பொறுத்திருந்து பேசலாம். ரொம்ப நன்றி. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல.